டியோடா வாட் இஸ் திஸ்? நான் இது உங்கள்கிட்ட வந்து எதிரே பார்க்கல. இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டியோடாப்ல வாங்குறேன். அண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அண்ட் ஐ மோஸ்ட் எக்ஸைட்டட் அபவுட் திஸ். Oh my god! இதுக்கு நான் வந்து ரொம்ப நாளா இது எப்படி இருக்கும், இது எப்படி வரும் நம்மளுக்கு அப்படின்ட்டுலாம் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. மற்றபடி ப்ரைஸ் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஃபேர் அனஃப் அந்த மாதிரி தான் இருக்கு. வீட்டில் வந்து ஒரு ஷூ ரேக் வேணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஓகே பார்த்தேன், அஃபோர்டபுளாக இருந்துச்சு. டியோடா ஐ லவ் யூ கைஸ். கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு டியோடாப் ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, லைக் நீங்க வந்து கேர்ள்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து லைட் அந்த மாதிரி தான் போன டியோடாப்ல வந்து காமிச்சிருந்தீங்க. இந்த தடவை வந்து யூனிசெக்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குங்க அப்படின்ட்டு வந்து 2-3 பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்காம நான் பார்த்துட்டு இருப்பேன், இந்த வீடியோவில் வந்து எப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ பார்க்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன். ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். என்ன கைஸ், ஏதோ ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. இதோட பெரிய போராட்டமா இருக்கு. டியோடா பயங்கரமான பேக்கிங், ஆனா என்னால ஓப்பன் தான் பண்ண முடியல. இது எனக்கு புரியல, என்ன ஓப்பன் பண்ண உள்ள பாருங்க இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு. அது பபிள் டிராப் தான், என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கத்திருவே இல்ல, கத்த விடாதலே, அந்த மாதிரி தான் இருக்கு. டியோடா வாட் இஸ் திஸ்? நான் இது உங்கள்கிட்ட வந்து எதிரே பார்க்கல. இவ்வளோ பேக்கேஜிங் பயங்கரமா இருக்கு, அதுக்குன்னு என்னால ஓப்பன் பண்ண முடியாத மாதிரியா பண்ணணும். இந்த தடவை தான் கைஸ் நான் கொஞ்சம் உருப்படியா ஆர்டர் போட்டிருக்கேன். லைக் உருப்படியான சென்ஸ் வீட்டுக்கு தேவையான பொருள் மாதிரி இந்த தடவை நான் ஆர்டர் போட்டிருக்கேன். போன தடவை வந்து ஸ்டூடியோ லைட்ஸ், அதுக்கப்புறம் யூடியூப் பேக்ரவுண்டுக்கு தேவையான அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த தடவை வந்து உருப்படியா எங்க அம்மாவுக்கு வீட்டுக்கு அப்படின்ட்டு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அண்ட் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் உங்களுக்கும் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். லைக் உங்களுக்குன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். இல்ல எனக்கு புரியல, என்ன இது இன்னும் இருக்கு. போன தடவை எங்க அண்ணன் தான் கைஸ் ஓப்பன் பண்ணா, அதனால எனக்கு தெரியல. எங்க மதுரையில வந்து வெயில் அடிக்கும் இந்த மந்த் அப்படின்னு நினைச்சா மழை பெய்யுது கைஸ், ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்ப்போமா கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 6 பீஸ் செட். ஸோ அதோட ப்ரைஸ் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை, ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ப்ராடக்ட்ஸ் நான் இப்போ காமிக்க போகிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க. அதோட கேப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கு. பட் நான் சைட்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து இப்போ ஒரு மாதிரி கிரே ஷேட்ல இருக்கு அண்ட் ஏர் டைட்டபிளாகவும் இருக்கு இது. பட் எனிவே உள்ள என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறது வந்து தெரியும். அரௌண்ட் அது வந்து 160 சம்திங் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கஷ்டம் அப்படின்லாம் இல்லை. லைக் நம்ம சும்மா 2 சைடு ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆகிடுது. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஒரு பிக் எஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். வீட்லேயும் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆயிடுச்சு, தூக்கி போடுமா நம்ம ஏதாச்சும் புதுசாக ஆர்கனைசர் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு அதுக்கப்புறம் எது எதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. அதுக்காகவே நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வாங்கணும்னு வாங்கினேன். பட் அவ்வளோ நான் வந்து இமேஜில் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் வந்து இமேஜில் இருக்கிற பிக் கூட நான் வந்து ஆட் பண்ணுறேன். மற்றபடி ப்ரைஸு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஃபேர் அனஃப் அந்த மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் கைஸ். அண்ட் இதுக்கு நான் வந்து ரொம்ப நாளா இது எப்படி இருக்கும், இது எப்படி வரும் நம்மளுக்கு அப்படின்ட்டுலாம் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. வாவ், பேக்கேஜிங் தான் கைஸ் டியோடாப்ல வந்து அடிச்சுக்கவே முடியாது. டியோடாப் I love you guys for your packaging and I'm most excited about this. Oh my god, wow, oh my god, this is so beautiful, you know. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரூம் டெக்கார் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த டே இன் மை லைஃப் அந்த ஓட் டே விளாக்லேயும் சொல்லியிருந்தேன். நீங்கள் தான் கமெண்ட்டே பண்ணலையே.
ஸோ அதனால உங்கள்கிட்டலாம் நான் காமிக்கிறதாவும் இல்லை, ஏன்னா நீங்கள் தான் கமெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் எதுக்கு உங்கள்கிட்டலாம் காமிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு நான் மட்டும் என்னோட ரூம் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இது ஒரு அங்கமா வந்து சேரப்போகுது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து என்னோட ஸ்டூடியோவுக்கு வந்து வாங்குறேன். மேலே வந்து ஸ்டூடியோ செட்டப் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டூடியோ செட்டப்பும் நான் வந்து காமிக்க மாட்டேன். ஒன்ஸ் இக்னோர்டு யூ ஆல்வேஸ் இக்னோர்ட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 and சம்திங் தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சா கைக்கு விட கொஞ்சம் அதிகம் அந்த ஹைட்டுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான் உங்களுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னது. ஸோ கைஸ், ஏர்பட்ஸ். நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், ஓகே 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி என்ன ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே ஏர்பட்ஸ் காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது தானே அப்படின்ட்டு வந்து ஐ ஜஸ்ட் பாட் திஸ். அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டியோட ஆப்பில் வாங்குறேன். அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அண்ட் இதோட பேக்கேஜிங் வந்து சும்மா இந்த மாதிரி ஒரே ஒரு கவரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணால் இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு. நான் சும்மா வச்சு பார்க்குறேன் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு. சும்மா கனெக்டட்லாம் சவுண்ட் வருது. பவர் ஆஃப். ஒரு சைடு கனெக்ட் பண்ணால் கனெக்டட் வருது, இன்னொரு சைடு கனெக்ட் பண்ணால் பவர் ஆஃப் வருது. நான் வந்து கனெக்ட் பண்ணி சவுண்ட் கேட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.4 வோல்டேஜ் இருக்குது, 30 ஹார்ஸ் ப்ளே டைம் இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. டைப் சி சார்ஜர் போர்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது வந்து வரும்போதே 100% சார்ஜில் தான் வந்துச்சு. அண்ட் நான் இதை ஒரு டைம் கூட சார்ஜ் பண்ணல, எனக்கு 3 days வரைக்குமே இருந்துச்சு. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupees ஏர்பட்ஸில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதை விட அது பயங்கரமாக இருக்குது கைஸ். குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது கைஸ். ஒரு ரொம்ப சீப்பான ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. இது வந்து ஒரு நல்ல பேக்கப் சோர்ஸ் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைக் ஆஃப் ஆயிடுச்சு, ஆனால் அந்த ஆஃப் ஆனது கூட தெரியாமல் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். அண்ட் ஷூ ரேக் ஆர்டர் போட்டிருந்தேன் கைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 187 rupees. இவங்களோட பேக்கேஜிங் தாங்க பயங்கரமாக இருக்குது. நம்ம ஏதாச்சும் கிளாஸ் ஐட்டம் ஆர்டர் போட்டால் கூட அது ஓகே, நமக்கு அது வந்து உடையாமல் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட பேக்கேஜிங் இருக்குது. இவ்வளோ நேரம் மைக் ஆஃப்ல இருந்திருக்கு, அதே கவனிக்காமல் இருந்திருக்கேன். வீட்டில் வந்து ஒரு ஷூ ரேக் வேணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஓகே பார்த்தேன், அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இல்லை, கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல். கைஸ் ஃபைனலி கனெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா, லைக் இது வந்து பிளாஸ்டிக் இல்லையா, ஸோ வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம சும்மா தொட்டாலே ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். லைக் 2 பக்கமே பேலன்ஸ் வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. பேசிக்கலி இது பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால ரொம்ப வெயிட்லாம் சத்தியமாக இது தாங்காது, உடஞ்சிரும். அண்ட் இதோட ப்ரைஸுக்கு அண்ட் இந்த மெட்டீரியலுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஸோ அவ்வளோதான் இந்த ஹால் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அதுதான் ஸ்டெலா பை ஃப்ரம் இருக்கு.